ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் வீட்டில் இந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா பணம் துளியும் சேரவே சேராது. அது என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்வத்துக்கு அதிபதியானவங்க மகாலட்சுமி தாயார். இது நம்ம எல்லாருமே அறிந்த உண்மைதான். இவரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு வாழலாம். இந்து புராணங்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு சில குறிப்புகள் இருக்குது. அதுபடி அஸ்தமனத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை நம்ம செஞ்சால் மகாலட்சுமி தாயார் கோபமடைஞ்சு வீட்டில் பண இழப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த பதிவில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் செய்யக்கூடாத சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்மள பெரும்பாலான பெண்களுக்கு இரவில் தலை சீவும் வழக்கம் இருக்குது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகம் இருக்கும். நாம் தூங்கும் பொழுது தலையை விரிச்சு கொண்டு தூங்கினால், அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் தலைமுடியை சீவினாலோ நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து பண இழப்பு சந்திக்க நேரிடும். பெரும்பாலானவங்க இரவு சமையலுக்கு அப்புறம் உபயோகப்படுத்தின அந்த பாத்திரங்களை காலையில் விளக்குறது தான் வழக்கமாக இருக்குது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஒருவருடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்க வேண்டும் அப்படின்னா அவங்க சமையலறையில் முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். இரவு சமையலறையை அசுத்தமாக வச்சுட்டு தூங்கினோம் அப்படின்னா அந்த வீட்டில் வறுமை அதிகரித்து கடன் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. நம்ம மாலை வேளையில் பால், தயிர், உப்பு, மஞ்சள் போன்றவற்றை ஒருவருக்கு தானமாக வழங்கும் பொழுது குடியிருக்கும் வீட்டில் உள்ள மகாலட்சுமி அவங்களோடைய சென்றுடுவாங்க அப்படின்னு எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால் இந்த பொருட்களை மாலை வேளையில் தானமாக கொடுப்பதை தவிர்த்துடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை ஏற்படும். இரவு நேரங்களில் நாம் நகம் மட்டும் முடிய வெட்டுறதை அறவே தவிர்த்திடணும். ஏன் அப்படின்னா இரவு தான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்பப்படுது. அப்படி அவங்க வருகை தரும் வேளையில் நாம் இச்செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அவமரியாதையை கருதுவாங்க. வாஸ்துப்படி வீட்டை சுத்தம் செய்ய சிறந்த காலம் காலை வேலை தான். இருப்பினும் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போது வேண்டுமானாலும் வீட்டை பெருக்கலாம். ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பெருக்கிறது நல்லதல்ல. இரவு நேரங்களில் வீட்டை பெருக்கினா லக்ஷ்மி தேவி வீட்டில் தங்க மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டு உறவினர்களுக்கிடையே பிரச்சனை அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் சீர்குலையும். பொதுவாக மாலை வேளையில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருக்கும். நாம் இரவு நேரங்களில் துணியை துவைச்சி வெளியில் காயப்படும் பொழுது அந்த ஆற்றல்கள் நம்ம துணியில் இறங்கி நாம் அதை அணியும் பொழுது நம்மளை சுற்றி எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கும். பொதுவாக அது நமக்கு எந்த வேலையில் தோல்வியை தேடித்தரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இரவில் நாம் துணியை துவைக்கிறத நிறுத்தணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இதை உங்கள் வீட்டில் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. உடனே இந்த தவறுகள்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திடுங்க. மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லாசியும் வழங்குவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அனைவருக்கும் நன்றி.